அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாற்றிட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வற்றினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார். 0 கொடுப்போம்னாரு. இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதையும் சொல்லிக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? ஏங்க இதுதான் மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சுருக்கோம், நாங்கள் ஜெயிச்சுமா? ஜெயிக்கலையே. 2019 அவ்வளோதான் கூட்டணி இருந்தது, 2021 அவ்வளோதான் கூட்டணி இருந்தது. எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம்? ஒரு சிலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேடந்தாங்கல் பறவைகள். நாங்கள் வேடந்தாங்கல் பறவை கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், அவர்களுக்கு உழைப்போம், வெற்றி பெற வைப்போம். அதுதான் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய குணம், எங்களுடைய வளர்ப்பு. யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். இப்பொழுது மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்து இங்க நோக்கம் இது, இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அடித்தளம். எதற்கு? 2026 தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், உறுதியாக வர வேண்டும்.